பாட்டு புஸ்தகத்தில் பாடல் எண் 63, சாங் நம்பர் 63, பேஜ் 25, 25வது பக்கம். ஒன்றாவது பத்தி, இரண்டாவது பத்தி, 3, அப்புறம் 5வது பத்தி. துதிப்போம்
அதற்காக நாம் தலை வணங்கி தேவனை நோக்கி ஜெபிப்போம். நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்களுடைய ஆத்தும மீட்பை எவ்வளவு ஆண்டவரே நீர் பெரியதாய் பார்த்து உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கையளித்து எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் மீட்பரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு, தயவு, இரக்கம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அறிவிக்கெட்டாத உம்முடைய அன்புக்காக நன்றி. நாங்கள் தலை வணங்குகிறோம். இந்த வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நம்பிக்கையாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும், எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை பரத்திலிருந்து கட்டளையிடுங்க. ஆண்டவரே, பேசுகிற சகோதரனையும் கேட்கிற எங்களை எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்பாட்டை தாரும். எங்களுடைய கண்கள் காணாது நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு மேலும் இரக்கமாயிரும். உம்மை அண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பேதுரு எழுதின முதலாம் நிருபம். 1 பேதுரு. பதினேழாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான
தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் இரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பேதுரு அந்த சிதறி கிடக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு சொன்ன புத்திமதி. இதில் தேவனுடைய வார்த்தைக்கு இந்த பேதுரு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள். 23ஆம் வசனத்தில், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. வார்த்தை தான் நம்மை மறுபடியும் பிறக்க செய்யணும். என்னுடைய பாரமெல்லாம் சபையிலே அநேகம் பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம், அடுத்த சந்ததி, அதாவது சபையில் நம்முடைய பிள்ளைகளோ புதிதாய் வருகிறவர்களோ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம், நாம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. எப்போ வார்த்தையினால் ஒரு மனுஷன் பிறக்கணும் அப்படிங்கிற உணர்வும் நிச்சயமும் இருக்கோ, அப்போ தான் நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா 24ஆம் வசனம், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. பேதுரு எவ்வளவு கான்சியஸாக, எவ்வளவு உணர்வுடனே சொல்கிறாருன்னா, தன்னைத்தான் சொல்கிறாரு. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உலர்ந்தது. நான் எவ்வளவு நாளைக்குப்பா நான் உங்களோட இருப்பேன்? நான் மரித்து போன பிறகு நீங்கள் எப்படி இருப்பீர்கள் அப்படிங்கிற உணர்வு எனக்கு வந்திருக்கு. பிரதான சீஷனாகிய பேதுரு சொன்னார்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால், நான் செத்து போன பிறகு நீங்கள் எப்படி இருப்பீங்க? அந்த அர்த்தத்தில் தான் 25ஆம் வசனம், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. பேதுரு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட வசனம் இதுவே அப்படிங்கிறத எதை சொல்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் அவர் வாசித்த ஏசாயா, எரேமியா, ஆகமங்கள் புஸ்தகம், மோசேயை சொல்கிறாரா, அல்லது அப்போஸ்தலர்களை சொல்லுறாரா? கேள்வி கேட்டால் பதில் சிந்திக்கணும். அப்போ தான் வெளிப்பாடு கிடைக்கும். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. எப்பா, நான் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்த வசனம், என்னோடு சேர்ந்து பல அப்போஸ்தலர்கள், யாக்கோபா இருக்கலாம், பவுலா இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய்
நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த வசனம்தான் நீங்கள் கேட்ட சுவிசேஷம். மாற்று கருத்து இருக்கவே முடியாது. பேதுருவனுடைய வார்த்தை. அப்போது ஒரு மனுஷன் அப்போஸ்தலர்களால் ஆதி திருச்சபையில் நடந்தது போலேயே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் மறுபடியும் பிறந்தால்தான் அவன் நிலைத்திருப்பான். இல்லாட்டினா எப்படி பிரசங்கித்த பேதுரு மறைஞ்சு புல்லாய் சருகாய் செத்து போவாரோ அதே போல உங்கள் சபையில் இருக்கிறவர்களும் செத்து போவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இதுதான் என்னுடைய பாரம். இந்த சபையில் வார்த்தையினால் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் இரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ரட்சிக்கப்படுறதே வேத வார்த்தையினால தான். அதை 24-25 சொல்லிட்டாரு. அப்புறம் ரட்சிப்பில் வளர்றது என்ன? பதில் சொல்லாமல் இருக்கிறீங்க. ரட்சிப்பில் வளர்றது எதனால்? திருவசனத்தினால். அப்போது ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கிறது வசனத்தில், அவன் வளர்றது வசனத்தில். கடைசியில் நாம் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது கூட அவருடைய உயிருள்ள வசனத்தினால்தான். அல்லேலூயா. இப்போ தான் நாம் கல்லறையிலிருந்து வர்றோம். ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை அவன் உயிரோடு எழும்புவான்னு இல்லைன்னு சொன்னால் நீங்களும் நானும் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் விருதா. பேதுருவாக இருந்தாலும் சரி, பவுலாக இருந்தாலும் சரி, எல்லா அப்போஸ்தலர்களும் இப்படி தங்களுடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஜனிப்பிக்கப்பட்டதிலிருந்து ரட்சிப்பில் வளர்றதிலிருந்து கடைசியில் அவர்கள் மறு உலகத்திலே அல்லது நித்தியத்திலே அவர்களுக்கு நம்பிக்கை அங்கே நான் போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வரைக்கும் கூட வார்த்தையில் தான் இருக்குது. பவுல் சொல்கிறார், இயேசு உயிர்த்தெழலைன்னா நீயும் நானும் உயிர்த்தெழலை. 1 கொரிந்தியர் 15. அப்போஸ்தலருடைய உபதேசம்னா என்ன? இயேசு உயிர்த்தெழலைன்னா நம்முடைய விசுவாசமும் விருதா. அப்போது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை வார்த்தையிலே கட்டப்பட வேண்டும். வார்த்தையினால் தான் பிறக்கணும், வார்த்தையினால் தான் வளரணும். கடைசியில் நித்தியத்தில் போய் நிற்கிறதற்கும் வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையை தர வேண்டும். ஆமென். இதில் இதோட முடிஞ்சு போயிடல. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு தியானம், ஒரு தினசரி தியானம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு புஸ்தகத்தைவாவது நீங்கள் முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரே நேரத்தில் முடிக்கலைன்னாலும் தொடர்ந்து வாசிக்கணும். இப்போது இந்த 1 பேதுருவை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னு சொன்னால் அடுத்து இயேசுவை இந்த பேதுரு எப்படி காண்பிக்கிறார் சபைக்கு? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும்
இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 2 வசனம், 1 பேதுரு 2, 4, 5. இதில் இயேசு யார்? இயேசுவை இந்த பேதுரு சபைக்கு இயேசு யாருன்னா, மனுஷரால் தள்ளப்பட்ட ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு. ஆமேன். என்ன வார்த்தையில் தான் வாசிக்கிறேன், 4ஆம் வசனத்தில் வாசித்தனா? இயேசு யார்? ஜீவனுள்ள கல். அந்த ஜீவனுள்ள கல்லை மனிதர்கள் ஏற்றுக்கொண்டார்களா, நிராகரித்தார்களா? நிராகரித்தார்கள். இப்போ நீங்களும் நானும் சீசர்கள்னு சொன்னால் நம்முடைய கதி என்ன? நாம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுமோ? 5ஆம் வசனம், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போது நான் யார்? நான் இப்படி தான் வேதத்தை தியானித்தேன் இன்றைக்கு. நான் யார்னா, நான் உயிருள்ள கல். அந்த கல் எதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவாகிய மூலைக்கல்லின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மேல் நான் கட்டப்பட்டு வருகிறேன். மனுஷரின் மேல் அல்ல, ஒரு உபதேசத்தின் மேல் அல்ல. வார்த்தையை முக்கியப்படுத்தின பேதுரு எவ்வளவு ஞானமாய் இயேசுவை முதன்மைப்படுத்துகிறார். அவர் மூலைக்கல், அவர் மேல் நீங்களும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு வருகிறீர்கள். வாட் இஸ் தி எண்ட் ரிசல்ட்? அதனுடைய முடிவு என்ன? அப்படியே 9ஆம் வசனத்துக்கு வாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்லணும்? பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், irrespective ஆஃப் காலிங், கிஃப்ட், ஸ்டேட்டஸ், யாராக இருந்தாலும் சரி, நாம் யாராக இருந்தாலும் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. We are called, we are chosen by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள கல். ஆமேன். பரிசுத்த ஜாதி. பேதுருவை பொறுத்த வரைக்கும் 2 ஜாதி தான் இருக்குது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி, நம்மை சுற்றி இருக்கிற உலகங்கிற இன்னொரு ஜாதி. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? இன்னொன்று சொல்லிடுறேன். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். வி ஆர் கிங்ஸ். இயேசு வரப்போகிற ராஜான்னு சொல்கிறோம். நீங்களும் நானும் அவரோடு ஆளுகை செய்ய போகிற ராஜாக்கள். அல்லேலூயா. ஹலோ, இயேசு ராஜாவாக உட்காந்துருந்தார்னா அவருக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் நீயும் நானும் உட்காந்துருப்போம். பேதுருக்கு வெளிப்பாடு. அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்படின்னா நாம் இயேசுவை சொந்தம் கொண்டாடுறது ஒரு ஆஸ்பெக்ட். எல்லாரும் தான் இயேசுவை சொந்தம் கொண்டாடுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவமும்
அத்தனை சபைகளும் இயேசுவை எங்களுக்கு தெரியும்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. ஆனால் இயேசு உங்களை என் ஜனம், என் மகன், என் மகள் என்று சொந்தம் கொண்டாடுவாரா? கேள்வி. நாம சொந்தம் கொண்டாடுறது வேற, அவர் என்னை சொந்தம் கொண்டாடுவாரா? அப்போது 3 விஷயத்தை அவ்வளவு ஆணித்தரமாக பேதுரு நமக்கு சொல்கிறார். ஏய் நீ ராஜா, அவர் ராஜாதி ராஜா, ஆமென். நீ பரிசுத்த ஜாதி. இந்த உலகத்தில் 2 ஜாதி தான் இருக்கு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி. அவர் எதிலிருந்து தெரிந்து கொண்டார்? அசுத்த உலகத்திலிருந்து பரிசுத்தமாய் நம்மை தெரிந்து கொண்டார். அடுத்து அவருக்கு சொந்த ஜனம் நாம். அவர் என்னை சொந்தம் கொண்டாடுறார். இது எவ்வளோ பெரிய உற்சாகத்தையும் ஆறுதலையும் தருதுன்னா, என்னை யாராவது தொட்டாங்கன்னா, சாத்தானா இருக்கட்டும், யோபுவை தொட்டது போல உத்தரவு வாங்கி கொண்டு வந்து தொட்டாலும், இந்த உலகத்தில் எந்த மனுஷர்கள் என்னை தொட்டாலும், அதிகாரங்களானாலும் ஆளுகைகளானாலும், எந்த மனிதன் என்னை தொட்டாலும், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. சொந்தம்னா அதாங்க அர்த்தம். என் கண்ணில் யாராவது குத்திட்டு சும்மா இருக்க முடியுமா? நான் சும்மா இருப்பேனா? குத்த முடியுமா? நீ என் கண்மணியை போல் இருக்கிறாய். அப்போது எவ்வளவு விசுவாசம் நமக்கு இருக்கணும் இந்த உலகத்தில். நான் இயேசுவின் சீசன், அவர் தள்ளப்பட்ட மூலைக்கல், அவரால் நான் இசைவாய் கட்டப்பட்டு வருகிற ஜீவனுள்ள கல், உயிருள்ள கல். நான் அவருடையவன், அவருடையவள். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ராஜா. இவ்வளவும் இதில் இப்போது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. இங்கே இந்த வசனத்தை வாசித்தோம்ல, இதே வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு எடுங்க. இங்கே ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையையே தின்கிறான். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க. நம்மை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் யார்? அசுத்த ஜாதி உலகத்தார். நாம் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி. இப்போது நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை தேவன் எப்படி இயக்குகிறார்னா,
அவர்கள் வீழ்ச்சியுற்றவர்கள். அவர்களிடத்தில் சுயநலம் இருக்கும், பெருமை இருக்கும். அதன் நிமித்தம் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து பொறாமைப்பட்டு இந்த உலகத்தில் முன்னேறுவாங்க. சிந்திக்கிறீங்களா? ஒரு கம்பெனியை விட இன்னொரு கம்பெனி உயருதுன்னு சொன்னால் அந்த கம்பெனியில் உள்ள ஒரு மனுஷன் இன்னொரு கம்பெனியுடைய அந்த இதை பார்த்து பொறாமைப்பட்டு ஒரு நாளைக்கு உன்னைய விட வளர்றனா இல்லையா பார் அப்படின்னு போட்டி போட்டதுனால தான் இந்த உலகத்தில் வளர்றான். ஆமேன். என்னுடைய ஆஸ்பத்திரியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் இல்ட்ரீட் பண்ணி உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இல்ட்ரீட் பண்ணதுனால அந்த ஸ்பெஷலிஸ்ட் அவரை பார்த்து உன் பிரான்ச்சை நான் போய் படிச்சுட்டு உன்னைய விட பெரிய ஆளாக நான் ஆகிறேனா இல்லையான்னு பாரு, சபதமிட்டேன்னு சொன்னார். என்னுடைய அனுபவம், நான் ஆஸ்பத்திரியில் பார்த்த அனுபவம். அதே போலயே அவர் படிப்பு முடிச்சுட்டு அவர் டிபார்ட்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி யார் அவமதித்தாரோ அவரை விட பெரிய ஆளாக ஆகி ரிட்டையர்ட் ஆனார். அவர் என்கிட்டயே சொன்னார், இப்படி என் வாழ்க்கையில் நடந்தது. இப்போ இந்த வார்த்தையை வாசிக்கும்போது எனக்கு ஆச்சரியமே இல்லை. இந்த உலகமே எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணி போட்டி போட்டு உலகம் இயங்குது. அதற்கு காரணம் என்ன? பொறாமைக்கு காரணம் என்ன? நான் உன்னை விட நான் தாழ்ந்தவனா? பெருமை. பெருமையாக இருக்கிறதுனால தான் நாம் பொறாமைப்படுறோம். எனக்கு இருக்கிறது போதும்னு இருந்தால் நாம் யார் மேலேயும் பொறாமைப்பட மாட்டோம். எனக்கு இருக்கிற வாகனம் போதும், எனக்கு இருக்கிற வீடு போதும், எனக்கு இருக்கிற சம்பாத்தியம் போதும், எனக்கு இருக்கிற அழகு போதும், யாரை குறித்தும் நாம் காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட் இஸ் கிரேட் கெயின். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போட்டி பொறாமையெல்லாம் ஏன் வருது? என்னுடைய பெருமையினால் வருது. அடுத்து, மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையையே தின்கிறான். ஒரு மனுஷன் சுயநலமாய் அவன் வாழ்கிறதுனால தான் அவனையே அழித்து கொண்டு அவன் இந்த உலகத்தில் உன்னை அடையணும்னு சாதிக்கிறான். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் பாருங்கள். சூரியனுக்கு கீழே நான் கண்டதொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமாயும் ஆனது. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்க ஆயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். எவ்வளவு ஞானமாக பேசுகிறான். நீயோ ஒண்டி, நீ ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிக்கிற, நீ அதை அனுபவிக்கக்கூடிய சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். உன்னை அடக்கம் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை. நீ பேசாம கருவிலேயே கருவழிந்து செத்திருந்தால் நீ நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போது நாம் எப்படி உணர்வடையணும்னு சொன்னால், ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை தங்கள் பெருமையினாலும் சுயநலத்தினாலும் அவர்கள் போட்டி பொறாமையில் வளர்கிறாங்க. அவங்க அதெல்லாம் சம்பாதிச்சு யார்கிட்ட விட்டுட்டு போவாங்க? அவங்களுக்கு உணர்வே இல்லாமல் இருக்குது. ஆனால் நான் உணர்வுள்ளவனாக இருக்கணும். நான் என்னுடைய மாம்சத்தில் இருக்கிற பெருமையை கண்டு என்னை நான் தாழ்த்தி பொறாமைப்படாமல் நான் தேவனை அறிகிற அறிவிலே வளரணும். நித்தியத்துக்கு நான் தயாராகணும். 5 பிள்ளைகளுக்கு 5 வீடு கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நரகத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? அதைத்தான் ஞானி நமக்கு போதிக்கிறான். நீ யார்கிட்ட விட்டுட்டு போகிற? இன்னும் சொல்லப்போனால், நீ விட்டுட்டு போகிறவன் என்ன ஆவான்? அவன் அவன் நல்லவனோ கெட்டவனோ உனக்கு தெரியாதே. உன் பிள்ளை எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா? நீ பிரயாசப்பட்டு சம்பாதிச்சு விட்டுட்டு போனதை அவன் அனுபவிப்பானா இல்லையா? தேவன் பட்சபாதம் இல்லாதவர். நான் நீதிமானாக இருந்தால் எனக்கு தீர்க்க ஆயுசு இருக்கும், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் பிள்ளை என்னைய போல இல்லை அப்படின்னு சொன்னால் அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவர் அவர். அவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் போவார். அதனால தான் இந்த பிரசங்கி எத்தனையோ வார்த்தைகளில் சொல்கிறான். நீ ஓடி ஓடி உழைச்சி சேர்த்து வச்சு நீ இன்னொருத்தனுக்கு விட்டுட்டு வச்சுட்டு போவையா? 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவிக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. நீ ஓடி ஓடி உழைச்சி நீ சேர்த்து அதை தேவனுக்கு அவருடைய பார்வையில் பிரியமாக இருக்கிறவனுக்கு விட்டுட்டு நீ சாகிற. இந்த ஞானம் நமக்கு இருந்தால் நாம் எவ்வளவு திருப்தியாக இருப்போம், நாம் எவ்வளவு சுயநலமற்று இருப்போம், எவ்வளவு தாழ்மையாக இருப்போம். யாரோடையும் போட்டி போட மாட்டோம். நான் எனது அப்படின்னு நமக்குன்னு சேர்த்து வைக்க மாட்டோம். தேவனே, சகலமும் உம்முடையது, நீர் கொடுத்தீர், இதோ உமக்கே அர்ப்பணிக்கிறேன். அதான் ஞானம். அப்படி வாழ்கிறவர்கள்தான் நித்தியத்தை குறித்து உணர்வுடையவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து மிக முக்கியமான விஷயம். இப்போ 1 பேதுருக்கு திரும்புங்க. பழைய ஏற்பாட்டில் நாம் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் அல்லது அதனுடைய நிலையாமையும் நாம் பேசியிருக்கிறோம். பேதுரு எவ்வளவு ஞானமாக, எப்பா இந்த உலகத்தில் தேவன் உன்னைய தெரிந்து கொண்டார், உன்னை முன்குறித்தார், உன்னை ரட்சித்தார்னா எதற்காக ரட்சித்தார்? வாட் இஸ் அவர் கோல்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் லக்கு என்ன? பேதுருட்டேருந்து படிப்போமா? வாசித்துட்டோம், நம்ம அதை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் உங்களை அந்த 9ஆம் வசனம். 1 பேதுரு 2:9. தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அது என்ன புண்ணியம்? பழைய கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அப்படி எழுதியிருக்கு. நான் ஆங்கிலத்தில் தியானித்து குறித்து வச்சுருக்கேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன அறிவிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு.
இந்த 1 பேதுரு 2:9 இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்குன்னா, என்ட்ரஸ்டட் வித் த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த குட் நியூஸ். இயேசுவை அறிவிக்கிறதுனா பேதுரு சொல்கிறாரு, உலகத்துக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறது. ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த காட்ஸ் குட்னஸ், அதான் சுவிசேஷம். உலகமே அழிய போகுது, ஆனால் நற்செய்தி உனக்கு உன்னை சொல்லுகிறேன். நீ இந்த உலகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கையில் இனி வரப்போகிற ஆபத்துக்கு, நரகத்துக்கு தப்பி அழிந்து போகிற இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி கொண்டு பைத்தியக்காரனை போல் நீ அலையாமல் நித்தியத்திலே நிரந்தரமான கர்த்தருடைய இயேசுவனுடைய ஐக்கியத்திலே அவரோடு அமர்ந்திருக்கிற நற்செய்தியை நான் ப்ரொக்ளைம் அப்படின்னா பிரகடனம் பண்ணுகிறேன். நீங்களும் நானும் சுவிசேஷத்தை பிரகடனம் பண்ணும்படிக்குத்தான் ரட்சிக்கப்பட்டோம். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். தனிப்பட்ட மனுஷனாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும். வாட் இஸ் யுவர் கோல்? உங்களுடைய லக்கு என்ன அப்படின்னா, என்னை முன்குறித்து ரட்சித்த இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறது. அது என்ன புண்ணியங்களை அறிவிக்கிறது? அது ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த குட்னஸ். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு நாம் அதை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் சுவாவப்படி அவனுக்கு தன்னை சுற்றி இருக்கிற குடும்பமே ரட்சிக்கப்படணும்னு அவா உண்டாகும். ஆமேன். அதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டீங்க. அடுத்து இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் அல்லது அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறத இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லியிருக்குன்னா, பெர்ஃபெக்ட் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட், அல்லது தட் யூ மே மேக் நோன் த பெர்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒவ்வொன்றா சொல்கிறேன். இருக்கிறது போல் நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள்னு சொன்னாரா? சரி, இயேசு அப்படி சொன்னார். புதிய ஏற்பாட்டில் பவுல் எப்படி சொன்னார்னு பாருங்கள். கொலோசியர் நிருபம் எடுங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம். இருபத்தி 8ஆம் வசனம். பவுல் சபைக்கு சொன்ன வார்த்தை, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இதுதான் எனக்கு சவாலாக இருக்குது. நான் புதிய உடன்படிக்கை சபையில் இருக்கிறேனா, ஆதி திருச்சபையில் பவுல் அப்போஸ்தலன் போல கட்டப்படுகிற ஒரு சபையில் இருந்தேன்னா, நான் சபை கூடி வரும்பொழுதெல்லாம் நான் தேவ வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் நான் போதிக்கப்படணும். யார் எழும்பி என்ன பேசினாலும் பவுலை போல நாம் இயேசுவை போல் இப்படி பூரணத்தை நோக்கி அடையணும். வெளியில் போனால் உலகத்தாரிடத்தில் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற உலகத்தாரே, நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்படுங்கள். இதாங்க 1 பேதுரு 2:9 புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம். மாற்று கருத்து இருந்தால் யாராவது என்கிட்ட பேசுங்க. யாராக இருந்தாலும் இதை தவிர வேறு என்ன அர்த்தம் உங்களுக்கு இருக்கும்? என்னுடைய பாரம் என்னென்னா, நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுன்னு பவுல்
திமோத்திக்கு சொன்னது போல, நம்ம சபையில் கூடி வரும்பொழுதெல்லாம் நாம் இயேசுவினுடைய அந்த பூரணத்தை பார்த்து அந்த பூரணத்தை நோக்கி நான் சவாலிடப்பட்டு வளரணும். ஆமென். சபைக்கு வெளியே போனேன்னு சொன்னால் நான் உலக மக்களுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படணும், இயேசு இந்த உலகத்துக்கு வந்துட்டார், அவர் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பாருங்கள், என் மேலே இயேசுனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு பாருங்கள், நான் அவருடைய வருகையை எதிர்நோக்கி நான் இந்த உலகத்தில் உள்ள எதையும் பற்றி கொண்டு இல்லாமல் சுயநலமாக இல்லாமல் பிரசங்கி சொல்கிற மாதிரி நான் என் கையவே நான் சாப்பிட்டுக்கிட்டு இல்லை, நான் யாரோடையும் பொறாமைப்பட்டு போட்டி போட்டு வளரல. ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு மகிமையான சுவிசேஷத்தை! அப்போது சுருங்க சொல்லப்போனால் தேவன் எவ்வளவு நேர்த்தியாய் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார். அதாவது ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை முன்குறித்து ரட்சித்து அவர்களை நித்தியத்துக்கு தன்னுடைய வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் உட்காரும்படிக்கு பூரணமாக்கி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் உலகத்தை எப்படி இயக்கிட்டு இருக்கிறார்? நீங்கள் போட்டி போடுங்க, பொறாமை போடுங்க, உலகம் வளரட்டும். புதுசு புதுசான கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் போட்டி பொறாமையினால தான், தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வி ஆர் தேங்க்ஃபுல் டு த மாடர்ன் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்கிறீங்க, ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க. இதை எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சதுனால தான். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நீங்கள் தேவன் யார்? தேவன் யார்? அவர் கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருக்கிறது. அவர் அதிகாரமுடையவராய் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் உலகத்தை தங்கள் சுயநலத்தினாலும் பெருமையினாலும் இயக்கி கொண்டிருக்கிறார். என்னை வேறு பிரித்து அழைத்து ரட்சித்து என்னை நித்தியத்திற்கு அழியாமைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! இந்த அறிவு நமக்கு இல்லைன்னு சொன்னால் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் திசை தப்பி போயிடுவோம். இப்போது பவுலை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த அறிவு பவுலுக்கு இருந்தது. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 9:3 மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அதே ஆவி இருக்கா? இயேசுவினிடத்தில் இருந்த ஆவி. இயேசு எப்படி தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார்? பவுல்கிட்ட அதே ஆவி இருந்தது. அவருக்கு இருந்த ஆவி, அவருக்கு இருந்த பாரம், என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், உங்கள் குடும்பத்தார், உங்கள் அக்கம்பக்கத்தார், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உள்ள மனுஷர்கள் ரட்சிக்கப்படணும்னு நீங்கள் விரும்பலைன்னு சொன்னால், அப்போஸ்தலனுடைய அந்த ஆவி, தன்னலம் இல்லாத ஆவி, அது எப்படி தன்னலம் இல்லாத ஆவின்னா, என் ஜனம் அழிந்து போகிறதை விட நான் அழிந்து போகிறது நலம். அதை அப்படியே 1 பேதுருவில் பிட்டப் பண்ணிங்கன்னா, இயேசு நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு இயேசு தாமே நம்முடைய பாவங்களை சிலுவை வரைக்கும் சுமந்தார். ஆமேன். இதாங்க சுவிசேஷம். இயேசு நம்மை பழுதற்ற பலியாக தம்மை ஒப்பு கொடுக்கும்படிக்கு தான் அவர்
பிதாவுக்கு முன்பாக வாழ்ந்தார். எல்லாம் முடிந்ததுன்னு அவர் சொல்லும் பொழுது எது எல்லாம் முடிந்தது? பழுதற்ற பலி, ஒரு பாவமும் ஒரு முறை கூட செய்யாத ஆட்டுக்குட்டியாய் பஸ்கா பண்டிகையின் நாளிலே அவர் பலியானார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், பாவ மன்னிப்பு பெற்றோம். அல்லேலூயா. இப்போது நான் சொன்னேன், உலகத்தில் பெருமையும் சுயநலமும் இருக்கும், அதனால்தான் போட்டி பொறாமை இருக்கும். நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை எப்படி தேவன் செய்கிறாரோ அதே போல தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட என்னை அவர் எப்படி தூய்மைப்படுத்துகிறார், எப்படி என்னை பரிசுத்தமாக்குகிறார், வெளிப்பாடு பெறணும். என்னோடு தாவீதனுடைய காரியத்துக்கு வாங்க. தாவீதிட்டிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். இங்கே என்ன நிகழ்வு அப்படின்னா, தாவீது தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமினால் விரட்டப்பட்டு போகிறான். அவன் எதிராளியாக இருந்தாலும் அவன் அப்சலோம் என்னுடைய மகன்கிறதுனால அவனை கொஞ்சம் சாஃப்டாக நடத்துங்கப்பான்னு சொல்கிறார் தாவீது. வார்த்தையை காமிக்கிறேன், எடுங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டனாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். நான் இந்த வசனத்தில் எதை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன்னா, என் நிமித்தம். அவன் எனக்கு பகைஞனாக இருக்கலாம், என்னை ஓட ஓட விரட்டுற அக்கிரமக்காரனாக இருக்கலாம், ஆனால் அவன் என் மகன்பா, என் ரத்தம். அவனை கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுங்க. இது தேவசாயலா? ஹலோ, இது தேவசாயலா? அப்படியே பாருங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அதன் நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள். யோசித்து பாருங்க, அப்சலோம் பகைவன், எதிராளி. அவனுக்கு எதிராய் இவர்கள் போய் ஜெயம் பெற்று வருகிறார்கள். ஜெயம் பெற்று வருகிறவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக வருவாங்க. ஜெயத்துணியோடே, ஆடல் பாடலோடே, கொண்டாட்டத்துடனே வருவார்கள். ஆனால் வந்தவங்க ஒரு செய்தியை கேள்விப்படுறாங்க. ராஜா அரண்மனை முற்றத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காருப்பா. உடனே என்ன ஆச்சு? ஜனங்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்? 3ஆம் வசனத்தில்,
யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல. அந்த போர் சீனை தான் நீங்கள் ஞாபகப்படுத்தணும். தோற்று போனவங்க எப்படி வருவாங்க? சண்டைக்கு போய் தோற்று போனவங்க அவ்வளவு மனத்தளர்ச்சியோட, அவ்வளவு சோர்வோட, கைகால் கட்டப்பட்டவர்கள் போல. திருட்டளவாய்ங்கிற வார்த்தை அதெல்லாம் நம்ம விழாவரியாக நான் தியானித்தேன். இப்போ உங்களுக்கு நேரம் இல்லை சொல்கிறதுக்கு. அப்படின்னா அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு, ராஜாவே உங்கள் விளக்கு அணைஞ்சிடக்கூடாது, நாங்கள் எத்தனை பேர்னாலும் சாகலாம், நீங்கள் சாகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஒலிமுக வாசல்லையே இருங்க, நாங்கள் யுத்தத்துக்கு போகிறோம்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தவர்கள் தோற்று போனவர்கள் போல வர்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? அடுத்த கேள்வி, இது தேவசாயல் தானா? ஐந்தாம் வசனம், 2 சாமுவேல் 19. அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவினிடத்தில் போய், யோவாப் யாரு? படைத்தளபதி, தாவீதுக்கு ரைட் ஹேண்ட் போல. அவனுடைய தலைமையில் தான் போய் இப்படி ஜெயிச்சு வர்றாங்க. ஆனால் ராஜா அழுதுகிட்டு இருக்கிறார். அழுதுனால அவங்க எல்லாரும் சோர்ந்து போய் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 5ஆம் வசனத்தில், அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவினிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரர் குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று விளங்க பண்ணினீர். அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாய் இருக்கும் என்று அறிந்து கொண்டேன். பாருங்க, 7ஆம் வசனத்தில் பொறுப்பா தாவீது ராஜாவுக்கு ரைட் ஹேண்ட் போல இருந்தவன் புத்தி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோடைய அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடே தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறுவயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாயிருக்கும் என்றான். அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா ஒலிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இதில் என்ன நாம் ஞானத்தை படிக்கணும் தெரியுமா? நாம் எல்லாரும் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள். நான் எனது தாவீது தன் மகன் மேல் கொஞ்சம் சாப்பிட்டா நடந்துக்கப்பான்னு சொன்னது, அப்புறம் அவன் மரித்து போனான்னு கேள்விப்பட்ட உடனே அவன் உட்கார்ந்து துக்கம் கொண்டாடி இளவு வீட்டில் இருந்த மாதிரி இருந்தது. ஜெயித்து வந்தவங்க எல்லாரும் ராஜா அழுதுகிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க இளவு வீட்டில் இருந்த மாதிரி அவங்க துக்கம் கொண்டாடினது. கடைசியில் அவனுடைய வலது கை போல் இருக்கிற யோவாபு புத்தி சொல்லி, நீங்கள் இப்படி நடக்கக்கூடாது ராஜா, தயவு செய்து நீங்கள் போய் உட்காந்து ஜனங்களோட பேசி அவர்களை உற்சாகப்படுத்துங்க. வெல்டன், யுத்த ஜெயம், எனக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் பெற்று வந்த உங்களை நான் வாழ்த்துகிறேன்னு சொல்ல பிறகுதான் அந்த ஜனங்கள் ஆறுதல் அடைந்தார்கள். நாம் எல்லாரும் நாம் இப்போ தியானிக்கிற சத்தியத்தின்படி சபையில் இருக்கிற நாம் தாவீதை போல நம்மை அறியாமலே நாம் சுயநலமுடையவர்களாக இருப்போம். நான் எனதுன்னு சொல்லி நம்முடைய மாம்சமும் இரத்தமும் சுயநலமாய் சிந்திக்கும்.
தேவனையோ தேவனுடைய சாட்சியையோ அல்லது தேவனுக்கானதையோ இப்போ நாம் தியானிக்கிறபடி அவருடைய புண்ணியங்களை அவருடைய மகிமையை காண்பிக்காமல் நான் எனக்கு இப்படி ஆயிடுச்சே, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே. ஆனால் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம், தாவீதினிடத்தில் இருந்த நல்ல ஆவி அங்கே எழுதியிருக்கு. அப்சலோம் செத்து போனாங்கிற செய்தி வந்த உடனே அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். இப்படி தான் நாமளும் சுத்திகரிக்கப்படணும். இதுதான் அதாவது தாவீதினிடத்தில் இருந்த நல்ல ஆவி. சுயநலமாய் மகனுக்காக சாப்பிட்டா நடந்துக்கங்க, அவன் செத்ததுனால அவன் அழுதுகிட்டு இருந்தது, ஜனங்களை கஷ்டப்படுத்தினதெல்லாம் இருந்தாலும் அவனிடத்தில் இருந்த நல்ல ஆவி, அவன் எவ்வளவு ஆவிக்குரியவனாய் இருந்தால் தேவனுடைய தேவ சிந்தை இயேசுவை போல் சிந்திக்கிறது, தேவ சாயலில் சிந்திக்கிறது, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு நடக்கிறது. அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் செத்துருக்கலாம்லடா. இதுதான் இயேசுவின் ஆவி. உணர்வடையணும் நாம. இந்த சத்தியம் மிக முக்கியமானது. உலகத்தையோ அவர் சுயநலத்தினாலும் பெருமையினாலும் இயக்கி கொண்டிருக்கிறார். என்னையோ பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவரை போல் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலியா. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு தான் நம்ம முடிக்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனத்திலிருந்து. 1 கொரிந்தியர் 15:3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோவுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இன்றைக்கு எனக்கு பளிச்சுன்னு பட்ட வார்த்தை இந்த கடைசி வாஸ்த வசனம் 8ஆம் வசனத்தில், அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். என்ன விளங்குது? அகால பிறவின்னா என்ன? பவுல் ஏன் அப்படி தன்னை சொல்கிறார்? இதையும் இங்கிலீஷில் பல மொழிபெயர்ப்புகளில் தியானித்து 2 வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக. பை திஸ் so called abortion of an apostle. இன்னொன்று, who am as it were the abortion. அபார்ஷன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த உலகத்துக்கு உயிரோடு வந்து வெளிச்சத்தை பார்க்காத ஒரு பிண்டம்.
பவுல் தன்னை எப்படி பார்த்தார்னா, நான் சபையை துன்பப்படுத்தின மனுஷன்ப்பா, சபைக்கு விரோதமாய் ஓடி ஓடி சீஷர்களை கொலை செய்த மனுஷன், ஸ்தேவானை கொலை செய்தவன் நான். எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தவர், 500 பேருக்கு கொடுத்தவர், யாக்கோபு இயேசுனுடைய சகோதரர்களுக்கு தரிசனம் கொடுத்தவர், அகால பிறவியான எனக்கும் தரிசனமானார்னா அவர் என்ன ஆவியில் சொல்கிறார்? அவர் தன்னை குறித்து எப்படி உணர்ந்தார்? இது விளங்கணும்னா வார்த்தையை வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி ஞானத்தை போதிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் எடுங்க. யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நாம் எல்லாரும் பிறந்த நாளை கொண்டாடுறோம். நோவா நான் ஏன் பிறந்தேன் அப்படியே வாசித்துக்கிட்டே வந்தீங்கன்னா, எல்லாரும் என் பிறந்த நாளை சபிப்பார்களாக. 8ஆம் வசனம். அந்த நாளிலே உதித்த நட்சத்திரங்கள், 9ஆம் வசனத்தில், அதன் அஸ்திமானத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியற்காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக. நான் இருந்த கற்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே. சூரியனே, கற்பத்தின் வாயை அடைச்சு நான் வெளிச்சத்தை பார்க்காம வச்சிருந்திருக்க கூடாது நீ? அவனுடைய துக்கம் அவ்வளவா இருந்தது. 11ஆம் வசனம். நான் கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன? அதாங்க அபார்சன், அகால பிறவி போன்ற நான். யோபு நீதிமான். அவனுடைய கஷ்டத்திலே சொன்ன வார்த்தை இது. பவுலோ ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்லி சபைகளை ஸ்தாபித்து அவர் சொன்ன வார்த்தை இது. ஆனால் ஆவி ஒன்று. 16ஆம் வசனம் பாருங்கள். யோபு 3:16. அல்லது வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே. நான் அன்னைக்கே செத்துருக்கலாம், கருவழிந்த பிண்டமாக இருந்திருக்கலாம், நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தையே பார்க்காம இருந்திருக்கலாம். பவுல் ஓடி ஓடி சபைகளை சாவித்தார், கல்லெறியுண்டார். அவருடைய உயிருக்கு அவ்வளவு சேதம் ஏற்பட்டது. சிங்கங்களோடு நான் போராட வேண்டியது இருந்தது. அப்படின்னா அவரை பகைத்தவர்கள் சிங்கம் போல இருந்தாங்க. 17ஆம் வசனத்தில், துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது. எங்கே? நான் செத்திருந்தேன்னா, கருப்பிண்டமாக அபார்சனாக இருந்தேன்னா, வெளிச்சத்தையே பார்க்காமல் இருந்திருந்தேன்னா. இதை எதை சொல்கிறார் யோபு? எதை சொல்கிறார்? நித்தியத்தை ஞாபகப்படுத்துகிறார். அந்த சிந்தையில் வாசிங்க. துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது. பலனற்று உடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். கட்டுண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமைந்திருக்கிறார்கள். ஒடுக்கிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதில்லை. சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாயிருக்கிறார்கள். அடிமை தன் எஜமானுக்கு நீங்களாயிருக்கிறான். மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமற் போகிறவர்களும் பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் களிகூர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நிர்பாக்கியருமாகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மனசஞ்சலமும் உள்ள இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதினால் பலன் என்ன? அதாவது நான் கருவிலேயே வெளிவராமலேயே அபார்சன் ஆகியிருந்திருக்கலாம். ஆயிருந்தேன்னா நான்
நித்தியத்திலே தேவ பிரசன்னத்திலே இருப்பேன். அங்கே ஏழை பணக்காரன் இல்லை, பலவான் பலகீனனை ஒடுக்கிறதில்லை, அங்கே சாவு இல்லை, மரணம் இல்லை, வியாதி இல்லை, அங்கே எல்லாரும் சமமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருப்பேனே அப்படின்னு யோபு சொன்ன வார்த்தையை இந்த பவுல் கையாண்டு எப்படி முடிக்கிறார்னு பாருங்க. இப்போது பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், நாம் ஏற்கனவே வாசித்த வசனம். ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தியடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்றேன். கருவழிந்த பிண்டம் பிளஸட். அப்படின்னா இந்த பவுல் எப்படி தன்னை பார்க்கிறாருன்னு சொன்னால், நான் சபையை துன்பப்படுத்தின மனுஷன், இயேசுவின் சீஷர்களை ஓட ஓட விரட்டி கொலை செய்த மனுஷன், சாட்சியாக இருந்தவன் நான். அப்போஸ்தலன்கிற பெயர் பெறுறதுக்கே நான் தகுதி இல்லாதவன். அகால பிறவி போன்ற நான், அபார்சனாக வேண்டிய நான், அழிந்து போகிற பிண்டம் போல, வெளிச்சத்தை காணாதபடிக்கு உள்ள ஒரு சபிக்கப்பட்டவனைப் போல ஆக வேண்டிய நான், எனக்கு கிறிஸ்து தரிசனமாகி என்னை தாயின் கருவிலே கண்டவர் என்னை பேர் சொல்லி அழைத்து, மகனே நீயும் 13வது அப்போஸ்தலன் என்று சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. 13வது அப்போஸ்தலன்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 12 பேரில் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். 12வதாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வரப்படுறதுக்கு முன்னாடி. அவனுடைய பெயர் மத்தியாஸ். அவனை குறித்து எதுவுமே எழுதப்படலை. ஏன்னா அது அப்போஸ்தலர்கள் ஆவியானவர் வருகிறதுக்கு முன்பாக தங்கள் மூளையை பயன்படுத்தி, உயிர்த்தெழுந்ததுக்கு சாட்சியா எங்களோட ஒருத்தர் இருக்கணும், சீட்டு போடு. 2 பேருக்கு சீட்டு போனாங்க. மத்தியாஸ் பேரில் விழுந்துச்சு. வா நீ எங்களோடு அப்படின்னு நின்னாங்க. ஆனால் ஆவியானவரோ அவன் இல்லை, பவுல் தான் நான் தெரிந்து கொண்டப்பட்ட பாத்திரம். ஓட ஓட விரட்டி எப்படி வைராக்கியமாய் சபையை துன்பப்படுத்தினானோ அவனுக்கு தரிசனம் கொடுத்து, அவனை நான் 13வது அப்போஸ்தலனாய், அல்லது அந்த செத்த யூதாசுக்கு பதிலாய் நான் உயிர்த்தெழுந்ததை கண்ட மத்தியாசை ரீப்ளேஸ் பண்ண அப்போஸ்தலனாய் அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். என்னுடைய கேள்வியெல்லாம், சகோதரனே சகோதரியே, பவுலினுடைய தாழ்மை நமக்கு இருந்தால் தேவன் நம்மை எப்படி பயன்படுத்துவார்? உயிர்த்தெழுந்ததை கண்ட எல்லாருக்கும் அவர் காண்பிக்கலை. அவரோடு புசித்து ருசித்த தூங்கின 3 வருஷம் அவர் பின்னாடியே போன அந்த அப்போஸ்தலர்களுக்கு தான் காட்சி தந்தார். பின்ன பவுலுக்கு ஏன் காட்சி தந்தார்? அவன்தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவனுடைய தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். கருவழிந்த பிண்டம் போல இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஜீரோவான என்னையும் அவர் தெரிந்து கொண்டு எனக்கும் காட்சி தந்து என்னைய அவருடைய உயிர்த்தெழுதலை கண்ட அந்த அப்போஸ்தலர்களோடு என்னையும் சேர்த்து கொண்டார். அந்த தாழ்மையான அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் தான் புதிய ஏற்பாட்டு முழுசும் எழுதியிருக்கு. பேதுரு எழுதுனது 2 நிருபம் தான். இயேசுவின் சகோதரர் எழுதுறது யாக்கோபு 1 நிருபம் தான். அத்தனை நிருபமும் பவுல் எழுதினது. அவனுடைய வார்த்தைகள் தான் இன்றைக்கு
புதிய ஏற்பாட்டில் நமக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் உணர்வடையணும். எனக்கு உற்சாகமாக இருக்குது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் எப்படி சீர்கெட்டு கிடக்கு. 4-5 சபைகளை உண்டாக்கி அவர்களை கண்காணித்தால் நான் அப்போஸ்தலன் தங்களை உயர்த்துகிறார்கள். ஒரு ஊரில் சபை உண்டாச்சுன்னு சொன்னால், என்னைய தான் இந்த சபையிலே நீங்களே சொல்லியிருக்கீங்க, பிரபாகர் இல்லைன்னா பாண்டிச்சேரியில் சபை இல்லைன்னு சொல்லி, அதனால் என்ன? பவுலுக்கு இருந்த அந்த தாழ்மை எனக்கு வேண்டுமே. சாகம் உள்ள இயேசுவே பவுலை போல அவனுக்கு தரிசனம் கொடுத்து அவனை ஓடி ஓடி உழைக்க செய்து, கருவழிந்த பிண்டம் போல எனக்கும் தரிசனமானாருங்கிறது போல, ஆண்டவரே சாகம் உள்ள நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் கண்கள் உம்மை காணட்டும். இதுதான் என்னுடைய விசுவாசம். நீங்களும் என்னோடு சேர்ந்து உற்சாகம் அடையுங்கள், தாழ்மையாக இருங்கள். அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். நம்முடைய சுயநலத்தை பெருமையெல்லாம் சுட்டி காண்பித்து நம்மை கழுவுவார். நம்மை சுற்றி இருக்கிற உலகத்துக்கோ நாம் சுவிசேஷத்தை பிரகடனம் பண்ணுகிற சபையாக இருப்போம். ஆமேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சபை கூடி வரும்பொழுதெல்லாம் எங்கள் மேல் இரக்கமாக இருந்து வார்த்தையிலே உம்முடைய மகிமையை காண்பிக்கிறீர். பேதுருவுக்காக நன்றி. நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தின் வார்த்தையே என்று அந்த பிரதான அப்போஸ்தலன் சொன்ன வார்த்தைக்காக நன்றி. எங்களுடைய மகிமையெல்லாம் புல்லை போல அழிந்து போகும், நீரோ என்றென்றைக்கும் இருப்பீர். உம்முடைய வார்த்தை என்றென்றைக்கு இருக்கும். நீர் எங்களுக்கு முன்மாதிரியாய் வைத்திருக்கிற பவுலுக்காக நன்றி. அவன் எப்படி கருவொழிந்த பிண்டம் போல இருந்த என்னையும் தரிசனங்காட்டி என்னை அழைத்தார் என்று சொன்னது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தாழ்மையை கற்றுத்தாரும். பவுலின் ஆவியை எங்களுக்கு ஊற்றும். தாழ்ந்த சிந்தையில் இருக்க உதவி செய்யும். நாங்கள் சாகும் முன்னே எங்களை சுற்றி இருக்கிற உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சாகும் முன்னே இயேசுவே உம்மை போல் பூரணமாகும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தான் வெட்கப்படுவானாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.